ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு விஜே அனிம் தமிழ். இன்னைக்கு என்ன எபிசோடு பார்க்க போறோம்னா, ஜே டைனஸ்டி சீசன் 2ஓட எபிசோடு 1 தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஹோட்டல் பார் மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் நடந்த அந்த விஷயம் எதுவுமே இன்னும் யாருக்கும் மறந்து போகல. அதே நேரத்தில் அங்கே என்ன நினைச்சு அப்போ நடந்த அந்த போரையும் இப்போ வரைக்கும் யாராலையும் மறந்துருக்க முடியாது. ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு பலமான ஒரு போர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு பொண்ணு சொல்ல ஆரம்பிக்குது, இதை பற்றி பேசாதீங்கதுக்கப்புறம் லார்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க தாத்தாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இன்னொரு தாத்தாவும் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அதோட ஸ்டோரியை பற்றி சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார், சரி நான் இந்த ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ தான் அவனோட பேர் தான் ஜுவோ இக்ஸோஃபேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் அவன் வந்து ஒரு குன்ஃபேங் அகாடமியில் தான் இருந்தான். அது மட்டும் இல்லாமல் அவன் கையில் ஒரு பிளட் கிளானுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வெப்பனும் அவன் கையில் வச்சுருந்தான். அது மூலமாக பல விதமான எதிரிகளை சம்பாரிச்சுக்கிட்டான். அதே நேரத்தில் அவனோட அட்டாக்கையும் அந்த அளவுக்கு அங்கே இருந்த எல்லாருக்கூடையும் போர் தொடுத்தான். பல விதமான டீமன்ஸ் சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் அவன் போர் தொடுத்தான். அந்த நேரத்தில் அவன் கூட இருந்த ஃபேங்கிங்கிறதுக்கு பாடி மட்டும் இல்லாமல் சோல் கொண்டு அட்டாக் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தனை கேட்டுருக்கான், அப்போ நம்ம ஃபேங்கியோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும்போது அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், அது இது வரைக்கும் யாருக்குமே எதுவுமே தெரியாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வேற ஒரு இடத்த காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இடத்துல ஒரு போர் நடந்துட்டு இருக்க மாதிரி கட்டிருக்காங்க. அங்கே வந்து பர்பிள் ஹாலை சேர்ந்தவங்களும் அதே நேரத்தில் பிளட் ஹாலை சேர்ந்தவங்களுக்கும் 2 பேருக்கும் ஃபைட் போயிட்டு இருக்கு. அவங்க இருக்கவங்களும் தன்னோட பவர்ஸை விட்டு கொடுக்காம வேற லெவலில் போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் சமாளிக்க முடியாத லெவலுக்கு 2 பேருமே டஃப் கொடுத்து தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவர் ரொம்ப அசால்ட்டாகவே இவனோட அட்டாக் எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அவனும் ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை ரிலீஸ் பண்ண போகிறான். பிளட் டீமனாய் அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஸை ரிலீஸ் பண்ண அந்த அட்டாக் ஒருத்தர் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லாரோட உடம்பையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. சும்மா வேற லெவலில் அந்த உடம்பே எரிக்கிற லெவலுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கார். சரியான நேரத்தில் அவனோட அந்த டீமன் ஐயை வந்து நம்ம ஷேஃபங் வந்து அதுலேருந்து அவனோட உடம்புலேருந்து பிரித்து எடுத்துடுறான். அடுத்ததுமே அவனோட பவர்ஸை ரிலீஸ் பண்ணதுமே அங்கே இருந்த எல்லாருமே மண்டி போட்டுறாங்க. சுத்தமாகவே முடியும். நம்ம ஹீரோ இங்கே எப்போதுக்காக வந்திருப்பானா, அவங்ககிட்ட இருக்க ஒரு டோக்கனுக்காக தான், அந்த பிளட் டீமன் ஹால்கிட்ட இருக்க டோக்கனுக்காக தான் வந்திருப்பான். அதே நேரத்தில் அதை நீ அவனுக்கு கொடுக்காத என்கிட்ட கூட அப்படின்னு சொன்னதுமே அவன் வாங்கி வச்சுக்கிறான் அந்த டோக்கன். அந்த டோக்கனை என்ன தான் இவன் அவங்ககிட்ட தூக்கி போட்டு அவன் பிடிச்சி அவன் வச்சிருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, நம்ம ஹீரோ எங்கே கொண்டு போவானுங்கிற பயம் இருக்குது. இருந்தாலும் அவன் பின்னாடியே போயிட்டு அந்த மலை எஜ்ஜில் போயிட்டு நீ என்ன இப்போ கொல்ல போறியா, கொள்றதான் கொண்டு கண்டிப்பாக நான் அவனுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் டெலிபோர்ட்டேஷன் ஆகி டக்குன்னு அவனுக்கு பின்னாடி வந்து நின்றுறான். அவனோட இந்த இதுக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன், நீ என்னை கொள்றதுனா கண்டிப்பாக நான் உனக்கு இந்த பேட்சை தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், உன்னை கொள்றதுனால எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேணா என்ன ஃபாலோ பண்ணுறனா ஃபாலோ பண்ணிக்கோ, ஏன்னா நான் கொள்ளனாலும் உன்னை அந்த வில்லை கொண்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால் அவனும் நம்ம ஹீரோட ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் வேகமாக ஒரு இடத்த போயிட்டு இருக்கான். அதில் நம்ம ஹீரோட மங்கியை வந்து நம்ம ஹீரோவை பார்த்ததுமே திரும்பவும் நம்ம ஹீரோ கிட்டே வந்துருக்கு. நம்ம ஹீரோ அங்கே நின்று இப்போ நடந்த எல்லா விதமான பழைய விஷயங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் கீழே இங்கே குன்ஃபேங் அகாடமி தான் காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு டிராகன் அசம்பிள் ஆகி அந்த அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கு. அதில் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபார்மேஷன் மாதிரி போட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளோ தான் ஃபார்மேஷன் போட்டிருந்தாலும் அங்கே சடனாக வந்த ஒரு பொண்ணு தன்னோட ஸ்வாட்ஸை பயன்படுத்தி ஈஸியாக அந்த ஃபார்மேஷன் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறார். அந்த ஃபார்மேஷன் உடஞ்சதுமே கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவளும் அந்த டிராகனுக்கு வந்த மாதிரி அதை செலுத்தி வணக்கம் வைக்கிறா. வணக்கம் வச்சு தான் அந்த டிராகன் அங்கேருந்து கிளம்பி போயிடுது. அதே நேரத்தில் அவளும் கீழே இறங்கி வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சீனியர்களும் நீங்கள் முன்னிருந்த விட ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு அந்த லூப் பொண்ணு எதுவுமே பேசாமல் இருக்கனால இவங்க எதுக்கு எதுவுமே பேசாமல் இருக்காங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த பொண்ணு ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு அதோட சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ தான் காட்டும். நம்ம ஹீரோவும் பேக்யூ கிட்ட தான் அவனும் அங்கே வரும்போதே ரொம்ப ஃபீலிங்கோட அது வருத்தப்பட்டுக்கிட்டே தான் வரான். வந்துட்டு அங்கேயும் அவன் பேக்யூவை பார்த்துட்டு அங்கே உட்காந்துட்டு, நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்த இதெல்லாம் உனக்கு ஞாபகத்தில் இருக்கா, நம்ம எவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் சந்திச்சு, இப்போ நீ இல்லாததுனால எனக்கே இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறேன், உன்னை எப்படி நான் திரும்பவும் கொண்டு வருவேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல அடுத்த சீன் ஒரு எல்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் கட்டுறாங்க, இப்போ பேக்யூ இல்லை, நீங்கள் தான் எல்டராக இருக்கீங்க, ஸோ அதனால் நீங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்துக்கணும் செக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புது. அதுபடி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை தான் கட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் வேறு லெவலில் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கா. கல்டிவேஷன் பண்ணி கண்ணு முடிச்சதுமே அந்த இடத்துல இருக்க விளக்கெல்லாம் பற்ற வைக்கணும். அதே நேரத்தில் அவர் இந்த மாஸ்டரை தூக்கி போகிறாரு. அது எல்லாத்தையும் அசால்ட்டாக ஆற்றுலேயே கட் பண்ணி அது எல்லாத்தையும் கரெக்டான இடத்துல ப்ரொசீஜரை கொண்டு போய் பற்ற வைக்கிறான். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு, நீ எல்லா விஷயத்துலையும் பாஸ் ஆகிட்டா, இதுக்கப்புறம் நீங்கள் இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. 10 வருஷம் நீ என் கூடயே இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா, இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அவனும் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு 10 வருஷம் கூட இருந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி, இதுக்கப்புறம் நான் இருக்கிற டீமன்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறான். அதே நேரத்தில் அங்கே இன்னொரு மாஸ்டர் வர மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவரு பேசிட்டு அந்த மாஸ்டர் இவரு சொல்லிட்டு இருக்காரு, என் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டருக்கு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நீங்கள் ஓகே தான், நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லி அந்த மாஸ்டரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து பர்பிள் ஹால் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே அந்த மாஸ்டர் இவர் பர்பிள் ஹால் செக்ட் லீடர் மட்டும் இல்லை, நம்ம பேங்கியோட அப்பாவும் இவர் தான். பேங்கியோ அப்பாவும் சொல்ல ஆரம்பிக்கிறேன், நம்ம பேங்கியோட அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு, நீ பல விதமான போட்டிகளை போட்டுட்ட, அதே நேரத்தில் பல விதமான கூட சண்டையும் போட்டுட்ட, அதே நேரத்தில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஒரு அந்த சாங்கியோ அகாடமியை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம அவங்கள தோற்கடிச்சதுக்கப்புறம் இன்னமும் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக எனக்கு என்னமோ அடுத்தபடி அவங்களோட டார்கெட் நம்மள தான் இருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அடுத்தபடியே நீ என்ன தான் பண்ண போகிற, நீ 10 வருஷமாக ஏற்கனவே ஹெவன்லி ஹண்ட்ரட்ஸ்க்கு போயிட்ட, இதுக்கு அடுத்தடுத்து என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அவரும் கேட்டிருக்காரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாதனால ஒரு லெட்டர் எடுத்துன்னு வந்து கொடுத்து இதில் வந்து வெப்பன்ஸ் ட்ரெஷர்ஸ் இருக்குது, இந்த இடத்துக்கு போனோன்னா உனக்கு சில ட்ரெஷர்ஸ் கிடைக்கும், அது மூலமாக நீ இன்னும் பவர்ஃபுல்லாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அங்கே போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ வாங்கிட்டு நீ இப்போ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க, நான் கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான் எனக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். இப்போதைக்கு நான் எதை பற்றியும் யோசிக்கிற ஐடியாலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்பி அதோட அந்த எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு குன்பங்க் செட்டை தான் கட்டுறாங்க. அவங்களும் அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் மூலம் தட்டி வர வைக்கிறாங்க. வந்தது அங்கே இருக்க எல்டரும் நீங்கள் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது இடத்துல அங்கே இருக்கவனு சொல்ல ஆரம்பிக்கும் நம்ம அடுத்தபடியாக போக போகிறது ஒரு ட்ரெஷருக்காக போக போகிறோம். அங்கே வந்து பல விதமான டிமன்ஸ் இருக்கலாம், பட் அது எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டு அந்த ட்ரெஷர்ஸை நம்ம எடுத்துகிட்டு வருவோன்ற உறுதிமொழி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக வருவோம்னு சொல்லி அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்லிடுறாங்க. அடுத்தபடியாக அங்கே நம்ம ஹீரோவிலேருந்து எல்லாருமே அங்கே எல்லா டீம்லேருந்து அங்கே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த அடுத்தபடியாக காட்டுறது நம்ம அந்த ஃபஸ்ட் சீன்லேயே பார்த்துருப்போம், அந்த தாத்தாவை தான் காட்டுறாங்க. அவங்களும் கிளம்பி வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்கே காற்றுல பறந்துட்டு இருக்கும்போதே ஒரு ட்ராகனோட பீஸ்டோட இது புரிஞ்சுக்கிறோம். அந்த ட்ராகன் பீஸ்ட் என்ன அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிவிடுங்க. எனக்கான வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பை பை guys. அண்ட் வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே guys, பை பை.